ஸ்டார்ட்ண்ணா. கேரி பண்ணி வா. பாய் பாலே வரல பாய். முதல் காலில் எனக்கு உள்ளங்கால் செம்மையாக வலிக்குது. சோல் இன்சோல் போயிடுச்சு. சைடே வலிக்குது எனக்கு. ரெண்டு காலுமே கிடைக்கலையே. ஆனால் பார்த்து நேருங்க. ஆஹா, நான் ஏறுறேன்னா எனக்கு பின்னாடி மேனு ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான். நான் போயிட்டு ஏறி ப்ரெஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் பால் உங்களுக்கு கிடைக்கும். நான் ப்ரெஸ் பண்ணுற பாலே நீங்கள் எடுக்கலாம் அழகா. எல்லா மேன் பின்னாடி நின்று கேப் விட்டு நின்றுந்தீங்கன்னா பால் கையில் காலில் நிற்காது. ஐயோ பேர் எல்லாருக்கும் தெரியுது நீங்க என்ன பண்றீங்க. அடிக்க யோசிக்கிறாங்க. ஏய் கோகுலே, நீ சென்டர், நான் ஆடுறேன். நீ மேலே ஆடு. பாலே மேலே சப்ளை ஆக மாட்டேங்குதுடா. புரியல. அது இப்போ இது இல்லைன்னா அத்தை புக் ஸ்லாட் இல்லைன்னா விளாட்லாம். ஒரு நேரம் ஒரு அரை 10 வரைக்கும் 10-20 வரைக்கும் விளாட்லாம். கால் கட் பண்ணுற கால் மேலே வைக்கணும்னு தோணுது எனக்கு. விக்கினா அரைக்குறையாக நிறுத்திடுறேன். பால் மேலே கால் வச்சு எதனா ஆக போகுதுன்னு நோந்தோ. நீ என்ன பண்ண, தூங்கிட்டியா? ஒய்ஃப் ஃபோன் வச்சு கேட்டுச்சு. ஆ ஆ
ஆ ஆ அவன் பயந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நான் உனக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேன். Good one, 1-2. Excellent. ஒய்ஃப் ஃபோன் வச்சு நான் மாட்டி நின்ற ஹெச்ஓடி லேப் வேற இல்லை அப்போ வரைக்கும் வரல. ஃபோன் வச்சுட்டு அட்டன் பண்ணி பேசினுக்கிறேன். கரெக்டாக வந்து நிற்குது. கவனிக்கல. என்ன ஃபோன் ஜப்தி. அதுவே ஆல்ரெடி என் மேலே கரன்னுக்குது. வெல்ஸு ஓய்யோ நல்ல பால் டாடிக்கு வந்துதான். யாரு ப்ரோ? தீபக்கா ஸ்லீவா யாரு? ஆமா ஆமா தெரியலையே யாரை சொல்றீங்க தெரியல. ஸ்லீவ்லெஸ்ஸா விக்கி? ஸ்லீவ் போட்டுனுறாரு. ஸ்லீவ்லெஸ் இங்கே. ஏய் ஸ்லீவ் போட்டுக்கிறேன், ஹேண்ட் ஸ்லீவ் போட்டுக்கிறேன். யாருமே ஃபேன் ஸ்லீவ் போட்ட மாதிரியே இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிறேன். கல்யாணமே ஆக போகுது. போலீஸ் சாமகோல் புரியுதா? காலுக்கு ஆடினாலே போடலாம் ப்ரோ. அந்த பால் நம்ம நவீன சும்மா ஓடி வந்துருக்கு கால் தூக்கி. இந்த ஸ்டடீஸ் முடிஞ்சிச்சா? என்ன பண்ணலாம்? சாஃப்ட்வேர் டெவலப்பர் பிடெக்கா? இது அகாடமியில் போயிட்டாங்க. டைம் 8 அங்கே அப்படியே லீக் விளையாடினே ஃப்ரெண்டு பார்த்தா அவனும் அங்கே ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கான். போச்சா அவன் வேறு ஃபோன் பண்ணி ஏதாவது லைசன்ஸ் பண்ணிட்டு வந்துடு, வேலை இருக்குது வந்துடு. ஆமா நீ அதை பண்ணலாம்ல. ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் உனக்கு. ரெடியான உடனே நான் அதுக்கே முதல்ல காசு இல்லை ஆல்ரெடி. ஸ்டேஷன் ஆகும் ஏன்னா நம்ம போகிறோம் எங்கே போகிறோம்னு இதான் போகிறதுனால ஃப்ளாட்டில் கிரவுண்ட் இருந்து நட்ட ஆரம்பிச்சனாலே நான் ஜூனியர் விளையாட தெரியாது. லைசன்ஸ் பண்ணிட்டு ஃப்ளாட்டில் இன்னொரு கிரவுண்டு பேச்சு கொடுத்து 23 பேரை கோச்சிங் பண்ணோம். ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 3000 ரூபாய், 23 பேரை கோச்சிங் பண்ணோம். குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க என்னை வந்து சொல்லி தான் கோல் ஷாட் டடே. ஜாஃபர்னாவோட அப்பா, ஜாஃபர்னாவோட டாடி. லாஸ்ட் அவுட் சொல்லு. 10 minutes லாஸ்ட் அவுட் 10 minutes கரெக்டாக. லாஸ்ட் அவுட்
ஜாஃபர்னா லாஸ்ட் அவுட் கேட்கவே கேட்காது. ஓ ஐயோ நல்ல பால். பாஸ் தான் போடுவார். அந்த வயசுல எப்படி விளையாடி ஒரே அடிடா. நான் லாஸ்ட் அவுட் நான் ஜாஃபர்னா. இதோட இன்னொருத்தர் இருக்காரு 60 பக்கத்தில் இருப்பார். நம்ம எப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும். பார்த்தேன் வெனஸ்டே வந்தாரு. அவர் டோப்பு விளையாடவே மாட்டார். இந்த 40+ டூர்னமெண்ட் வரும்ல அது விளையாட போகிறது. நம்ம பசங்களுக்கு கோச்சிங் ஆனால் அவர் சாப்பிட்றாரு மிஸ் ஆகி போனான்னு லாஸ்ட் லாஸ்ட் லாஸ்ட். எல்லாம் சேர்ந்து ஓவர் அம்மா சொல்லி போடுங்க அவங்க